தமிழக அரசியலில் நிலவும் குழப்பங்கள் எப்போது எப்படி முடிவுக்கு வரும் என்பது தொடர்பாக அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான ராசமாணிக்கத்துடன் நமது செய்தியாளர் குதுப்தீன் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தமிழக அரசியலில் ஏற்பட்டுள்ள இக்கட்டான சூழலில் முதல்வர் நாற்காலியில் அமர்வது ஓபிஎஸ்ஆ விகேஎஸ்ஆ என்ற மில்லியன் டாலர் கேள்விகளுக்கு விடை தேடி காந்திய சிந்தனையாளரும் மூத்த அரசியல்வாதியும் எழுத்தாளருமான ராசமாணிக்கத்தை அணுகிறேன். அவரிடம் கேட்கலாம். ஐயா, தற்போது பன்னீர்செல்வம் அவர்களும் வி கே சசிகலா அவர்களும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு அழைக்குமாறு கவர்னரை நாடியிருக்கின்றனர். யாரை அழைப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது? திரு ஓபிஎஸ் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் கவர்னரை சந்தித்து ஆளுவதற்கான உரிமையை கேட்டிருக்கிறார்கள். சசிகலா அவர்களை பொறுத்தவரையில் தன்னை ஆதரிக்கின்ற எம்எல்ஏக்கள் பட்டியலை அளித்து அதற்கான ஆதாரங்களையும் கொடுத்துள்ளார். பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் அவர் எந்த விதமான பட்டியலையும் அளிக்கவில்லை. வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டுமே சுமத்தி இருக்கின்றார். அவருடைய ஆதரவாளர்கள் பல இடங்களில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்கப்படவில்லை என்றும் வற்புறுத்தி கட்டாயத்தின் பேரில் கையெழுத்து வாங்கப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டுகள் உண்மையிலேயே ஆராயப்பட வேண்டிய ஒன்று என்று கவர்னர் கருதினால் அதற்கான முயற்சிகளில் மேற்கொண்டு ஒரு முடிவுக்கு வந்த பின்னர் யாரை அழைக்க வேண்டுமோ அவர்களை அழைப்பார். ஒருவேளை சசிகலா தரப்பில் எம்எல்ஏ அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அழைத்து வைக்கப்படவில்லை என்று நிரூபித்தால் சசிகலாவை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அழைக்கப்படவில்லை என்பது மட்டுமல்ல, சுயேட்சையாக தன்னிச்சையாக சுதந்திரமாக அந்த பட்டியலில் கையெழுத்திட்டு இருக்கிறார்களா என்பது அந்த கையெழுத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கவர்னருக்கு உண்டு. எல்லா வகையிலும் அவருக்கு திருப்தி ஏற்பட்டால் சசிகலா அவர்களை அழைப்பார். சசிகலாவை ஆட்சி அழைக்க அழைப்பு விடுக்கப்பட்ட பின்னாடி சட்டசபையில் அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கும் பொழுது அவருடைய கட்சியிலிருந்து, அதாவது அதிமுகவிலிருந்து இன்னும் நீக்கப்படாத ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடியவர்களுடைய நிலை என்ன, சட்டம் என்ன சொல்கிறது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? அதாவது கொறடாவினுடைய உத்தரவை மீறி அவர் சசிகலா தன்னுடைய கட்சிக்கு எதிராக வாக்களிக்கும் பொழுது என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? கொறடாவினுடைய உத்தரவை யார் மீறினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கு உண்டு. ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். ஒருவேளை சசிகலா அவர்கள் தனக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பது உண்மை இல்லை என்பதை நிரூபிக்க தவறினால் கவர்னர் என்ன மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்வார் தமிழகத்தில்? இதே காரணத்திற்காக தான் நம்முடைய ஆளுநர் மத்திய சர்க்காருக்கு விளக்கம் கேட்டு அறிக்கை அனுப்பியிருக்கின்றார். மத்திய சர்க்கார் தன்னுடைய நிலையை, சட்டபூர்வமான நிலையை தெளிவுபடுத்திய பிறகு அதன் அடிப்படையில் கவர்னர் மேல் நடவடிக்கை எடுப்பார். என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்கும்? அதாவது இவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டால் கவர்னர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? என்ன நடவடிக்கைகள், அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு அப்படிப்பட்ட நிலை திரு ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளர்கள் பட்டியலும் அளிக்காத நிலையில், சசிகலா கொடுத்த பட்டியல் சரியல்ல என்ற உணர்வு ஏற்படுகின்ற நிலையில் கவர்னர் ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டதாக கருதி சட்டமன்றத்தை முடக்கலாம். எவ்வளவு நாளைக்கு அது? அவர் விரும்பிய 6 மாதத்துக்கு மேற்படாமல் முடக்கலாம். இப்போது முழுவதுமாக தமிழகத்தினுடைய அரசியல் சூழலில் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு கவர்னர் வித்யாசாகர் ராவ் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் மத்திய அரசினுடைய முடிவுகளை கேட்டு, அதாவது அரசினுடைய வழக்கறிஞர்கள் தரக்கூடிய சட்ட ஆலோசனைகளின் அடிப்படையில் அவர் முடிவெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் குதுப்தீன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.